சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். திருச்சி மாவட்டத்தில் நேந்திரம் வாழை விலை கடுமையாக சரிந்து கிலோ 10 முதல் 11 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. உற்பத்தி செலவுக்கே விலை கிடைக்காததால் விவசாயிகள் அரசின் உதவியை எதிர்பார்த்து இருக்கின்றனர். திருச்சி மாவட்டத்தில் நேந்திரம் வாழை விவசாயிகள் தற்போது கடும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். கடந்த ஆண்டில் நல்ல விலை கிடைத்த இந்த பயிர் இந்த ஆண்டோ விலை சரிவால் விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. வயலூர் சோமரசம்பேட்டை, அல்லிதுறை, குழுமணி, பெட்டவாய்த்தலை, லால்குடி, பனையக்குறிச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் நேந்திரம் வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விளையும் நேந்திரம் வாழைகள் பெரும்பாலும் அண்டை மாநிலமான கேரளாவுக்கு அனுப்பப்படுகின்றன. கேரளாவில் நேந்திரம் வாழை பஜ்ஜி, சிப்ஸ் மற்றும் பல மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்க முக்கிய மூலப்பொருளாக பயன்படுகிறது. கடந்த ஆண்டில் நேந்திரம் வாழைக்காய் கிலோ ரூபாய் 46 வரை விலை பெற்ற நிலையில் ஒரு வாழைத்தார் ரூபாய் 400 முதல் 450 வரை விற்பனையானது. இதனால் விவசாயிகளுக்கு ஓரளவு லாபமும் கிடைத்தது. ஆனால் இந்த ஆண்டோ நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது. தற்போது கிலோவுக்கு 10 முதல் 11 ரூபாய்க்கே விலை கிடைப்பதால் விவசாயிகள் செலவுக்கே பணம் திரும்ப பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ரொம்ப மோசமான நிலைமைக்கு இப்போ இந்த விலைவாசி எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, அதான் இப்போ விலை பற்றாக்குறைக்கு போயிடுச்சு. விவசாயிங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. இது அரசாங்கம் இது நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை விட்டுருக்கோம். இந்த மாதிரி இந்த பகுதிகளை விலை நிர்ணயம் பண்ணணும். அந்த விலை நிர்ணயம் மட்டுமல்ல, இதுக்கு ஒரு அந்த பிளான்ட் போட்டு அதை பாதுகாக்கிறதுக்கான தேவைகளையும் ஏற்றுமதிக்கான இதையும் நாங்கள் முன்னாடியே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த அரசாங்கமும் இதை பரிந்துரைக்கலை. ஆனால் வரக்கூடிய அரசாங்கங்கள் இது செய்யுங்கிற ரொம்ப நம்பிக்கையில் இருக்கிறோம். உரம், பூச்சி மருந்து, தொழிலாளர்கள் கூலி, சவுக்கு கட்டை போன்ற செலவுகளை கணக்கிட்டால் ஒரு ஏக்கருக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை விவசாயிகள் முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அவ்வளவு செலவு செய்து விளைவித்த பயிர் இப்போது விற்பனையாகும் விலை உற்பத்தி செலவிற்கு கூட போதவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நேந்திரன் வகைங்கிறது முழுக்க கேரளா மாநிலத்தை சார்ந்தே நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். ஏன்னாக்கா கேரளா மக்கள் முழுமையாக இந்த உணவாகவே எடுத்துக்கிறாங்க. அதனால கேரள மக்களை நம்பி தான் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். சென்ற ஆண்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு கிலோ 46 ரூபாயும் ஒரு தார் 460 ரூபா விலை வித்துச்சு. ஆனால் அதே தார் இன்னைக்கு அந்த சென்ற ஆண்டு 400 ரூபாய்க்கு மேலே விற்றதுனால இந்த வருஷம் கொஞ்சம் அதிகப்படியாக நேந்திரன் தார் விவசாயம் பண்ணாங்க விவசாயி. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தா கிலோ 10 ரூபாயும் தார் 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிட்டத்தட்ட இந்த சாகுபடி செலவை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 2.5 லட்சம் ரூபா செலவாகுது. ஒரு தார் ஒரு வாழை உற்பத்தி செய்ய 250 ரூபா செலவாகுது. இந்த 100 ரூபா கிடைச்சா எப்படி விவசாயம் நாங்கள் பண்ண முடியும்? இந்த உற்பத்தி செலவை கூட எடுக்க முடியாது. சிலர் வீட்டில் உள்ள நகைகளை அடகு வைத்து விவசாய செலவுகளை செய்ததாகவும் இந்த ஆண்டு கிடைக்கும் லாபத்தால் அதை மீட்டுவிடலாம் என நம்பியிருந்த நிலையில் இப்போது வட்டிக்கே பணம் கட்ட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். நேந்திரம் வாழை சாகுபடி அதிகரித்ததும் கேரளாவில் தேவைகள் குறைந்ததும் இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. சென்ற வருடங்களாம் நல்ல ஓரளவு விற்றது. இந்த வருடங்கள் ரொம்ப கம்மியான மலிவான விலைகளை விற்கிறது. ஒரு தார் 100 ரூபாக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு தாருக்கு 250 ரூபா வரை செலவு செய்கிறோம். அதனால் எங்களுக்கு அதிக நட்டம் ஏற்படுகிறது. இந்த நட்டத்தை கவர்மெண்ட் ஏதாவது சரி செய்கிறதுக்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அழுகும் தன்மை கொண்ட விவசாய பொருளான வாழைக்கு உரிய சந்தை அமைப்பு இல்லாததும், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்க தேவையான தொழில்முறை வசதிகள் இல்லாததும் விவசாயிகளின் இழப்பை மேலும் அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து நேந்திரம் வாழையை நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் அல்லது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க நேந்திரம் தான் ஃபுல்லா கேரளாக்கு எக்ஸ்போர்ட் பண்ற நேந்திரங்காய் தான் இங்கே பொறுத்தவரையுமே ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. இந்த பகுதியில் அதிகமாக தான் ஊனுவாங்க. அப்புறம் ஏலரிசி காயின்னு சொல்லி அது இது பண்ணுவாங்க. போன வருஷம் கொஞ்சம் விலை கிடச்சிச்சு.
இந்த வருஷம் வந்து ரொம்ப தொழிலுக்கே ரொம்ப நஷ்டமான நிலைமையில தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு வந்து 200 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி விற்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு கிலோ 12 ரூபானா ஒரு தார் சராசரியாக 10 கிலோ இருந்துச்சுன்னா 120 ரூபா தான் கிடைக்கிது. அதுலேயும் 1.5 கிலோ கொன்னை கழிச்சு அந்த மாதிரி போயிடுச்சுன்னா தூக்குக்கூலி இறக்குக்கூலின்னு எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி மேலே முதலுக்கே மோசமான நிலைமையில தான் இருக்குது. ஒருபுறம் அதிக மழை, மறுபுறம் கடும் வெயில் தாக்கம், இவ்விரண்டையும் சமாளித்து விளைச்சலை அதிகரித்தாலும் சந்தை இல்லாததால் விவசாயிகள் மீண்டும் பாதிக்கப்படுகின்றனர் என்பதும் அவர்களின் வேதனையாக உள்ளது. நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வலுப்பெற்று வருகிறது. இந்த திருச்சி மாவட்டத்தில் பொறுத்தளவை பார்த்தோம், இந்த நேந்திரம் வாழை என்பது கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஏக்கருக்கு மேலாக வந்து இந்த பகுதியில் வந்து விவசாயமானது செய்யப்பட்டு வருகிறது. இவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது தற்போது இந்த விலை வீழ்ச்சி என்பது எழுந்துள்ளது. இதற்கு வந்து உரிய தீர்வை வந்து அரசு ஏற்படுத்த வேண்டும் என்ற விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த விவசாய தொழில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் பார்த்து வெயில் மழை காலங்கள் மட்டுமல்லாமல் இந்த வறட்சி காலத்திலையும் வந்து அதிகமான ஒரு பாதிப்பை வந்து அவ்வப்போது சந்திக்கின்றனர். அதற்கு வந்து அரசு வந்து தற்காலிகமாக ஒரு நிவாரணங்கள் அளித்தாலும் இதற்கு வந்து முழுமையாக நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்கு உண்டான வழிவகையை அரசு ஏற்படுத்த வேண்டும் என மத்திய மாநில அரசுகள் உரிய கவனம் செலுத்தி இந்த விவசாய தொழிலில் ஈடுபடக்கூடிய இந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை ஒருபோதும் அழிவு பாதைக்கு செல்லாமல் அதை தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் செய்தியாளர் தினேஷ். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.